ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 பேதுரு 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் என்று பேதுரு எழுதுகிறார். தன்னுடைய முதல் கடிதத்திலே பேதுரு வெளியே இருந்து கிளம்பக்கூடிய பிரச்சனைகளை குறித்து பேசினவர். இந்த 2வது கடிதத்திலே கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளாக இருந்து நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து எப்படி நாம் அவைகளை மேற்கொண்டு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதாவது கிறிஸ்தவ உலகமானது எப்பொழுதுமே கள்ள போதகர்களாலும் கள்ள தீர்க்கதரிசிகளாலும் மலிந்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. பேதுருவோ இவர்கள் நடுவில் எச்சரிக்கையுடன் ஆன்மீக வாழ்வில் வளரும்படியான அறிவுரைகளை நமக்கு கொடுக்கிறார். கலைகளை தேவனே அனுமதிக்கிறார், ஆனால் அவற்றினுடைய முடிவு அழிவு. பேதுரு அவர்களது அழிவை மிகவும் கடுமையாக கூறுவதோடு பரிசுத்தவான்களை தேவன் பாதுகாப்பார் என்கின்ற ஆறுதலையும் கூறுகிறார். எச்சரிக்கையுடன் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இங்கே பேதுரு இந்த 2வது நிருபத்தினுடைய முதல் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். கிறிஸ்து தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு நமக்கு அனைத்தையும் தருகிறதற்கு போதுமானவர் என்று சொல்லி கொடுக்கிறார். தேவனுடைய திவ்ய வல்லமையானது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அவரது சாயலுக்கு பங்காளிகளும் கூட. பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்ற நாம் பழைய பண்புகளுக்கு விடை கொடுத்து வாழ்கிறதற்கு தேவனுடைய திவ்ய வல்லமையானது நமக்கு எல்லாவிதமான கிருபைகளையும் தருகிறது என்று அவர் அங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். வேதாகமத்தின் மீதான ஒரு பற்றுள்ள வாழ்க்கையை குறித்து அதே 2வது நிருபத்தில் 1வது அதிகாரம் 16 21 வரையிலும் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலும் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன? கிறிஸ்தவ உபதேசம் என்பது மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல, அவை அனைத்து முற்றும் தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவ வசனம் இருள் நிறைந்த உலகிற்கு நமக்கு ஒரு நல்ல தீபமாக இருக்கிறது. அதன் ஒளி நிறைந்த பாதையில் பயணிக்கும் போதுதான் நாமும் ஒளி அடைகிறோம், நம்மால் பிறரும் ஒளியை கண்டடைகிறார்கள். இது மனிதனுடைய கொள்கைகள் அல்ல, வேதாகம போதனைகள். இவைகள் தேவனுடைய மூச்சு மொழியாக இருக்கிறது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய தீர்க்க தரிசனத்தினால் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லி வேதத்தின் மேல் ஒரு பற்றுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இங்கே பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல் பகுதியில் பார்த்தோம், இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு நம்ம தப்பி வாழ்கிறதற்கு தேவனுடைய திவ்ய வல்லமையானது நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லி. 2வது வேதாகமத்தின் மேலே ஒரு பற்றுள்ள ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் தேவனுடைய மூச்சு மொழியாக இருக்கக்கூடிய அந்த வேதாகமத்தை நாம் ஒரு தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாக நாம் அவைகளை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே உடைந்து கிடக்கிற ஒரு கிறிஸ்தவ உலகத்தில் உன்னதமாக வாழ்கிறதற்கு அருமையான வழிகளை இங்கே பேதுரு போதிக்கிறார். இதே 2வது அதிகாரத்தில் இந்த 2வது கடிதத்தில் சொல்லுகிறார், பொய் போதகர்களுக்கு எச்சரிக்கை உள்ள வாழ்க்கை. இந்த அதிகாரம் முழுவதிலும் இந்த எச்சரிப்பை வழங்குகிறார். இதை நாளைய தினத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதாவது இந்த பொய் போதனைகளை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார், அதே போல யோவான் எச்சரிக்கிறார், பவுல் எச்சரிக்கிறார், யூதா எச்சரிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் மூலமாக ஆவியானவர் கடுமையாக எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தவறான போதனைகளை அடையாளம் காண்பதும் அவற்றை விட்டு விலகுவதும் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் எதிர்கொள்வதும் பிறருக்கு எச்சரிக்கை அளிப்பதும் நமது கடமையாக இது காணப்படுகிறது. மூளையில் முடங்கி கிடக்கவோ கை கட்டி நின்று பார்த்து நிற்கவோ புளித்த மாவை அங்கீகரிக்கவோ நமக்கு அனுமதி இல்லை. பெரும்பான்மை மக்கள் பின்பற்றுகிறார்களே
பெரியவர்கள் கூறுகிறார்களே என்பதனால் அது வேதாகம உண்மையாக இருக்க வேண்டுமென்றோ நாம் எதிர்க்க கூடாதென்றோ அது அவசியமில்லை. தேவன் குறித்த காலத்தில் அவற்றை நியாயம் தீர்ப்பார். நாமோ எச்சரிக்க வேண்டியவர்களாகவும் எதிர்க்க வேண்டியவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். வேதத்தை அருமையாக நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இது புளித்த மாவா, இது தவறான போதனைகளா, இது கள்ள போதனைகளா, இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் பக்தி விருத்தியை கொண்டு வருகிறதா என்பதை நாம் தெளிவாக காண முடியும். போதனைகளுக்கும் போதகர்களுக்கும் நாம் எச்சரிக்கை உள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லித்தான் இந்த 2வது அதிகாரம் முழுவதிலும் 1ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் பேதுரு எழுதுகிறார். 3வது அதிகாரத்தில் கிறிஸ்தவ உலகத்தில் உன்னதமான வாழ்க்கை வாழ்கிறதற்கு விழித்திருக்கக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லி 3வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் சொல்லுகிறார். கர்த்தரை எதிர்நோக்கி காத்திருக்கும் நாம் கண்மயங்கி நித்திரையடைந்து விடக்கூடாது. பரியாசக்காரர்கள் மூலம் வரும் சாத்தான் சோர்வடைய பண்ண பல வழிகளில் நம்மை முயற்சிப்பான். கடைசி நாட்கள் வந்துருச்சினாலே, உன்னுடைய ஆண்டவர் வருவேன்னு சொன்னாரே, பிதாக்களெல்லாம் மறிச்சிட்டாங்களே, சிருஷ்டிப்புகளெல்லாம் அப்படியே இருக்குதே, இன்னும் ஆண்டவர் வரலையே அப்படின்னு சொல்லி ஏளனம் பண்ணுகிறது தான் இந்த இரகசிய வருகைக்கு முன்பாக கடைசி காலம் என்பதற்கான அடையாளம். இதில் தோல்வி அடைந்ததால் நம்ம பதறி போய், அதாவது நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னு நினச்சிட்டு நம்ம பதறி விடக்கூடாது. வரும் காரியங்களை நிச்சயமாக கூறுகிற வேத வசனங்களை தெரிந்து கொண்டு விழிப்புடன் ஜெபித்து காத்திருக்கும்படியாகத்தான் வேதம் நமக்கு போதனையை கொடுக்கிறது. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பரியாசக்காரர்களை கொண்டு சாத்தான் கடைசி நாட்களில் நம்மை, அதாவது ஆண்டவருடைய வருகையை குறித்து ஏளனம் பேசுவான். நாம் வேதத்தை சரியாக கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விழித்திருக்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஒரு வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ முடியும். தேவ பக்தி உள்ள வாழ்வு, அதற்கு தேவன் வல்லமைகளை தருகிறார். வேதாகமத்தின் மீதான பற்றுள்ள ஒரு வாழ்க்கை, போதனைகளுக்கு எச்சரிக்கை உள்ள வாழ்க்கை, விழித்திருக்கும் வாழ்க்கை, இது சபையில் காணப்படுகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்குமாக பேதுரு தன்னுடைய 2வது கடிதத்தில் இவைகளை கற்றுக் கொடுக்கிறார். இதை ஆழமாக புரிந்து கொண்டு கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழுவோம். நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு, நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுகிறதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.